ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளில் நல்லா ஊற வச்சு கொடுக்கறதுக்கான நட்ஸ் தேங்காய் பால் இதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதோட அவங்களோட மூளை வளர்ச்சி, முக்கியமாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக முந்தின நாள் நைட்டே நான் 2 போல் வால்நட் ஊற வச்சுருக்கேன். இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடியது. இந்த வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் 2 போல் பாதாமோ, 2 போல் பிஸ்தாவோ, 2 போல் முந்திரியோ எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச வால்நட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3-4 போல் ஏலக்காயோட விதைகள் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக ஒரு 6-7 போல் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணின்னு ஒரு 1/2 கப் போல் மொத்தமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்மளோட தேங்காய் பால் சூப்பராக நல்லா திக்காக இருக்குங்க. இதை இப்போது நம்ம நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். திரும்பி கூட இந்த சக்கையை நம்ம பால் எடுக்கலாம். ஆனால் அது குழந்தைக்கு கொடுக்க வேணாம். அடியில் இருக்க அந்த கெட்டியாக இருக்கு இல்லையா, அந்த பால் மட்டும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். இது திரும்பி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப இனிப்பாலாம் இருக்காதுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளோட உங்கள் குழந்தைக்கு இதை ஊற வச்சு கொடுக்கலாம். இல்லை இதை அப்படியே கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால் உங்கள் குழந்தைங்களோட உணவில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான அளவே கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்னு நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.